இந்தியாவின் 30 கோடி மக்களை நிலநடுக்கம் தாக்க தயாராக உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் அண்மையில் டெக்டர் அளவுகோலில் 7.7 அளவிலான நிலநடுக்கம் தாக்கியது. இதில் அண்டை நாடான தாய்லாந்தும் பாதிக்கப்பட்டது. சுமார் 2700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 4500 பேர் காயமடைந்தனர். இந்த நிலநடுக்கம் 300 அணுகுண்டுகளுக்கு இணையான ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். அதன்படி வட இந்தியாவில் இமயமலை பகுதியில் தவிர்க்க முடியாத வகையில் டெக்டர் அளவுகோலில் 8 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவில் நிலநடுக்கம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க புவி இயற்பியலாளரான ரோஜர் பெல்காம் கூறுகையில், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் திபெத்தின் தென்முனைக்கு அடியில் 2 மீட்டர் அளவுக்கு இந்தியா சரிந்து வருகிறது. கடந்த 70 ஆண்டுகளில் இமயமலையை கடுமையாக தாக்கும் அளவிலான அழுத்தம் வெளிப்படாமல் உள்ளது. அது நிச்சயம் நிகழும். சாத்தியத்துக்கான கேள்வியே இல்லை. இந்தியாவின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி, அதாவது 59% அளவுக்கு நிலநடுக்க பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளாக உள்ளன. இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார் மற்றும் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களும் அதிக ஆபத்து மண்டல பகுதிகளில் அமைந்துள்ளன. டெல்லி, மும்பை மற்றும் கொல்கத்தா நகரங்களும் ஆபத்து ஏற்படும் பகுதிகளில் அமைந்துள்ளன. டெல்லி நிலநடுக்க மண்டலம் 4இல் வருகிறது. இந்தியாவில் நிலநடுக்க அதிர்வுகளை விட கட்டிடங்களே அதிக ஆபத்து ஏற்படுத்துபவையாக உள்ளன. நிலநடுக்க தடுப்பு கட்டுமானங்களுக்கான விதிகள் உள்ளன. ஆனால் அவை எப்போதும் போல் அலட்சியப்படுத்தப்படுகின்றன. நிலநடுக்கத்தில் இருந்து தப்பும் வகையில் மருத்துவமனைகள், பள்ளிகள், மின் உலைகள் வடிவமைக்கப்படுவதில்லை. பூமி குலுங்கும் போது இவையே முதலில் சரியும் என எச்சரித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மரணத்திற்கு முதல் நாள் காசா எல்லையில் உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளார். ஈஸ்டர் திருநாளை ஒட்டி மக்களை நேரடியாக சந்தித்த போதே போப் பிரான்சிஸ் இதனை கூறியுள்ளார். வாடிகன் சதுக்கத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை நோக்கி புனித பேதுரு பேராலயத்தில் இருந்தவாறு கையசைத்து நேற்று ஈஸ்டர் செய்தியை பகிர்ந்து கொண்டார். உலக அமைதியை வலியுறுத்திய அவரது உரையில், காசாவின் நிலைமை பரிதாபகரமானது. பசியால் வாடும் மக்களுக்கு உதவ நாம் முன்வர வேண்டும். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் துன்பப்படும் மக்களுடன் தனது எண்ணங்கள் இருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் காசா எல்லையில் உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் என முறையிடுவதாகவும், பிணை கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டோருக்கு கிடைக்கும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி சென்று சேர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 88 வயதான போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவு காரணமாக 38 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து திரும்பியிருந்த நிலையில் வத்திக்கானில் காசா சாண்டா மார்டாவில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று காலமானார். கனடாவிற்கும் கிரீன்லாந்துக்கும் இடையே புதிய மைக்ரோ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கிரீன்லாந்துக்கும் கனடாவின் பாபின் தீவுக்கும் இடையே உள்ள பகுதியில் புதிய மைக்ரோ கண்டம் கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்வீடன் மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட்டாக நடத்திய ஆய்வில் கடலின் அடியில் புதைந்து கிடக்கும் இந்த புதிய நிலப்பகுதி தற்போது அறிவியல் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலப்பகுதி சுமார் 19 முதல் 24 கிலோமீட்டர் வரை அகலமுள்ளதும் சாமானிய நிலப்பரப்பை விட அடிக்கடி அடர்த்தியுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புது மைக்ரோ கண்டம் கிரீன்லாந்தும் வட அமெரிக்காவும் பிரிந்தபோது முழுமையாக பிரியாமல் ஒரு பகுதி இணைந்தே இருந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. புவியீர்ப்பு விசை தரவு செயற்கைக்கோள் கருவிகள் ஈர்ப்பு விசையறையில் நிமிட மாற்றங்களை கண்டறிந்தன. அவை பாறைகளின் மேல்பரப்பு அடுக்குகளில் அடர்த்தி மற்றும் விநியோகத்தை கணக்கிட பயன்படுத்தப்பட்டன. நில அதிர்வு தரவு கப்பல்களிலிருந்து ஒலி அலைகள் ஒளிபரப்பப்பட்டன. மேலும் அவற்றின் பிரதிபலிப்பு அலைகள் கடற்பரப்பின் கட்டமைப்பு மற்றும் அடுக்குகளை விளக்குவதற்கு விளக்கப்பட்டன. 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கிரீன்லாந்து பிரிதல் ஆரம்பமான நிலையில் 56 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்த புதிய மைக்ரோ கண்டம் உருவாகத் தொடங்கியது.
இதை அடுத்து 33 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கிரீன்லாந்து தீவுடன் மோதியதால் அப்பகுதி தற்போது நிலையானதாக மாறியது. இதுபோன்ற மேக்ரோ கான்டினென்ட்கள் பிற இடங்களிலும் காணப்பட்டுள்ளன. பூமியின் உள்கட்டமைப்பு நிலப்பலகைகள் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றுவதை இது வெளிப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. 27 பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசாக்களை இஸ்ரேல் அரசு திடீரென ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெருசலேமில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 27 பேருக்கு இஸ்ரேல் வர அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் அவர்களுடைய பயணம் 21ஆம் திகதி ஆரம்பிக்க இருந்த நிலையில் இஸ்ரேல் அரசு திடீரென அவர்கள் 27 பேருடைய விசாக்களையும் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அமைதி கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதே தங்கள் இஸ்ரேல் பயணத்தின் நோக்கமென 27 பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழு தெரிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடும் என கருதப்படுவோருக்கு இஸ்ரேல் அதிகாரிகள் தடை விதிக்கலாம் என்னும் சட்டத்தின் கீழ் அந்த 27 பேரின் விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் விரைவில் அங்கீகரிக்கலாம் என கூறியுள்ள விடயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவில் விரிசலை உருவாக்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் அரசு எப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சமீபத்தில் ஏமனின் தலைநகரான சனாவில் அமெரிக்கா சரமாரியாக வான்வெளி தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த வான்வெளி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கவுதி கிளர்ச்சிப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி வெளியாகியுள்ள தகவலில் 2014 முதல் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சனாவின் அட்டான் பகுதி மற்றும் ஆசிர் பிராந்தியத்தில் அமைந்திருந்த சுகாதார திட்டத்தையும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் இலக்காக கொண்டிருந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு சோப் மாவட்டத்தில் உள்ள ஃபர்வா சுற்றுப்புறம் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் சந்தை ஆகிய இடங்களிலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கவுதி ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அதே கோடைடாவில் உள்ள டாஸ் ஈசா துறைமுகத்தில் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலில் 80 பேர் உயிர் இழந்துள்ளதுடன் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் சர்வதேச வணிகத்தின் முக்கிய பாதையாக விளங்கும் செங்கடல் பகுதியில் கப்பல்களுக்கு கவுதி குழுவினர் விடுக்கும் அச்சுறுத்தல்களை நிறுத்துவதற்காகவே இந்த ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து அடுத்து புதிய போப் தேர்வுக்கான நடைமுறைகளை கத்தோலிக்க திருச்சபை தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப் பிரான்சிஸ் நேற்று தனது 88வது வயதில் காலமானார். மறைந்த அவருக்கு உலகெங்கிலும் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்ற நிலையில் அடுத்த போப் தேர்வு நடவடிக்கையை குறிக்கும் சடங்குகள் தொடங்கியுள்ளன. தற்காலிக செம்பர்லைனாக 77 வயதான கார்டினல் கெவின் ஜோசப் ஃபேரல் மரணத்தை உறுதிப்படுத்தவும் ஆரம்ப ஏற்பாடுகளை மேற்பார்வையிடவும் பணிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவர் போப்பின் தனிப்பட்ட குடியிருப்பை சீல் வைத்து இறுதி சடங்குகளுக்காக போப் சவப்பெட்டியை எப்போது செயின்ட் பீட்டர் தேவாலயத்திற்கு பொது பார்வைக்காக கொண்டு செல்லப்படும் என்பதை முடிவு செய்வார். இறந்த போப் உடல் பிரேத பரிசோதனை எதுவும் செய்யப்படாது எனவும் துக்க சடங்குகள் 9 நாட்கள் நீடிக்கும் எனவும் இறுதி சடங்கு மற்றும் அடக்கம் தேதியை கார்டினல்களால் தான் தீர்மானிப்பர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தல் முடிந்ததும் போப்பின் உடல் அவரது தனிப்பட்ட தேவாலயத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு அவரது பூத உடல் ஒரு வெள்ளை நிற உடைகணிந்து தொத்த நாகத்தால் மூடப்பட்ட மர சவப்பெட்டியில் வைக்கப்படும். இறுதி சடங்கு பொதுவாக இறந்த 4 முதல் 6 நாட்களுக்கு பிறகு செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் நடைபெறும்.
இந்த நிலையில் புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு வாடிகனின் சிஸ்டைன் தேவாலயத்தில் போப் காலமான நாளிலிருந்து 15 முதல் 20 நாட்களுக்குள் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 80 வயதுக்குட்பட்ட அனைத்து கார்டினல்களும் ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்படுகிறது. புதிய போப்பை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு குறைந்தபட்சம் 2/3 பங்கு பெரும்பான்மை தேவை. எனவே வாக்களிப்பு பல நாட்களில் பல சுற்றுகள் ஆகலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்ததும் புதிய போப் அவர் ஏற்றுக்கொள்கின்றாரா, எந்த பெயரை எடுக்க விரும்புகின்றார் என்று கேட்கப்படும். தேவாலயத்தின் புகைப்போக்கிலிருந்து வெள்ளை புகை வெளியேறும்படி சிறப்பு ரசாயனங்களை பயன்படுத்தி காகித வாக்குச்சீட்டுகளை ஒரு அதிகாரி எரிக்கும் போது ஒரு போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை உலகம் அறியும். பின்னர் புதிய போப் தோன்றி சதுக்கத்தில் உள்ள கூட்டத்தினருக்கு தனது ஆசீர்வாதத்தை வழங்குவார் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக வலைதளமான ட்ரூத் பக்கத்தில் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு அமைதி உண்டாகட்டும், கடவுள் அவரையும் அவரை நேசித்த அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று அவர் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். உடல் நலக்குறைவு காரணமாக பாப்பரசர் பிரான்சிஸ் அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து திரும்பியிருந்தார். இந்த நிலையில் வத்திக்கானில் காசா சாண்டா மார்டாவில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று காலமானார். போப் பிரான்சிஸை கௌரவிக்கும் வகையில் பிரான்சில் உள்ள ஈபிள் கோபுரத்தின் விளக்குகள் இன்று இரவு அணைக்கப்படும் என்று பாரிஸ் மேயர் அறிவித்துள்ளார். பாரிஸில் உள்ள ஒரு இடத்திற்கு போப் பிரான்சிஸின் பெயரை வைப்பதற்கும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் போப் பிரான்சிஸுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என ஸ்பெயின் நீதி அமைச்சர் அறிவித்துள்ளார். ஒரு நல்ல மனிதர் மற்றும் ஒரு சிறந்த போப்பின் மறைவுக்கு ஸ்பெயின் இரங்கல் தெரிவிப்பதாகவும் பிரான்சிஸ் வரலாற்றில் ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றுள்ளார் என்றும் அமைச்சர் இரங்கல் வெளியிட்டுள்ளார். இதேவேளை பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், மன்னர் சார்லஸ் III மற்றும் ராணி போப் பிரான்சிஸ் உயிருடன் இருந்தபோது அவரை எதிர்த்த தலைவர்களும் அவருக்கு இரங்கல் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான போப் பிரான்சிஸ் நேற்று பிற்பகல் காலமானார். சுவாச கோளாறு காரணமாக 1 மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சமீபத்தில் குணமடைந்து திரும்பியிருந்த 88 வயதான போப் வத்திக்கானில் உள்ள காசா சாண்டா மார்டாவில் உள்ள தனது இல்லத்தில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.